மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இன்றைக்கி ராமாயணம் சீரியலோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியலோட ப்ரொமோவுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த சீரியலில் யார் ஹீரோயினை நடிக்கிறா அண்ட் யார் ஹீரோ, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். பட் நமக்கு இருந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலை ப்ரைம் டைமில் லான்ச் பண்ணுவாங்களா இல்லை நான் ப்ரைம் டைமில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான். சீரியலோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராமத்து ஸ்டோரியாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிராமத்துலேருந்து அடுத்த சிட்டிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோ கண்டிப்பாக சிட்டியில் இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருப்பார். சீரியலை அப்படி தான் மூவ் பண்ண போகிறாங்க. இப்போ நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த சீரியல் வந்து ப்ரைம் டைமில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி 100% அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கிடச்சிருச்சு. பட் ப்ரைம் டைமில் எந்த ஸ்லாட்டில் வரும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இப்போ ப்ரைம் டைமை பொறுத்தாப்பில் சன் டிவியால் பிடிக்க முடியாத ஸ்லாட்ஸ் அப்படின்னா 8:30 மணி டைம் ஸ்லாட்டும் 9 மணி டைம் ஸ்லாட்டும் தான். விஜய் டிவி தான் கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக வந்து பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கும் கூட டிஆர்பி ரேட்டிங் வருது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் தான் 9 மணி ஸ்லாட்டை பிடிக்கும். பட் பாக்கியலட்சுமி சீரியல் பிடிக்குமா அப்படிங்கிறது இப்போ ஒரு டவுட் தான். ஒருவேளை அது பிடிச்சிருச்சு அப்படின்னா வானத்தை போல சீரியலுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆயிரும். ஏன்னா 8:30 டைம் ஸ்லாட் அப்படிங்கிறது சன் டிவிக்கு ஒரு முக்கியமான ஸ்லாட். அதையும் அவங்க விட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. 9 மணிக்கு தான் வேறு வழி கிடையாது. சிங்கப்பெண்ணை சீரியலை இப்போ தான் மாற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி ட்ராக்கை மட்டும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு இது நல்லா டஃப் கொடுக்கும். ஆனால் வானத்தை போல சீரியலுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஸ்டோரியை மாற்றி கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட்டாகவே ஸ்டோரி ட்ராக்கை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாலும் 7+ தான் இப்போ பிடிச்சிட்டு இருக்கு. 8+ பிடிக்க முடியல. பாக்கியலட்சுமியில் வேறு லாஸ்ட் வீக் வந்து இனி அந்த மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஹை வால்டேஜ் எபிசோடு வேறு போயிருக்கு. ஸோ அந்த சீரியல் தான் டைம் ஸ்லாட்டை பிடிக்க பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தகவல்கள்லாம் போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த 3 முடிச்ச சீரியல் நைட்டு 8:30 தான் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் போயிட்டுருக்கு. வானத்தை போல சீரியலோட ஸ்டோரி என்ன தான் ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த சீரியலுக்குன்னு சில ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அது 8:30 வந்துச்சுன்னா வானத்தை போல சீரியலை முடிச்சிருவாங்களா அப்படி இல்லைன்னா டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய டவுட் தான். இப்போ ஆடுகளம் சீரியலோட ப்ரொமோ தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு 3 முடிச்ச சீரியலோட ப்ரொமோ லான்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஆடுகளம் சீரியல் வந்து சரிகம டிவி ஷோஸ் தமிழுக்கு 4th சீரியல் சன் டிவியில். ஒரே ப்ரொடக்ஷனுக்கு 4 சீரியல்ஸ் வந்து சன் டிவி தரதெல்லாம் பெரிய ஒரு டவுட் தான். அப்படியே சன் டிவி தரணும்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட டைம் ஸ்லாட் கிடையாது. டைம் ஸ்லாட் இல்லாததுனால தான் கிட்டத்தட்ட ஒரு சமைக்கு சீரியல்ஸ் வந்து லான்ச் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஆக்ட்ரஸ் டெல்னா நடிக்கிற இந்த ஆடுகளம் சீரியல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சரிகம சீரியல் முடிஞ்சால் மட்டுமே தான் முடியும். கண்டிப்பாக தான் பார்த்தீங்கன்னா மல்லி சீரியல் வந்திருக்கு, அதை முடிக்க மாட்டாங்க. மத்தியானம் இலக்கியா சீரியல் நம்பர் 1 சீரியலாக நான் ப்ரைம் டைமில் இருக்குது. இன்னும் ரிமைனிங் இருக்கிறது இனியா சீரியல். இனியா சீரியல் வந்து 10 மணி டைம் ஸ்லாட்டை பிடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. இதை முடிக்கிறதும் டவுட் தான். ஏன் அப்படின்னா சரிகம சீரியல்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க 1000+ எபிசோட்ஸாக தாண்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 3 சீரியல் எப்போ 1000+ ஆகுதோ, எதுக்கு ரேட்டிங் குறையுதோ அதுக்கப்புறமா தான் ஏதாவது ஒரு சீரியலை முடிச்சுட்டு ஆடுகளம் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 முடிச்ச சீரியல் ப்ரைம் டைமில் எந்த டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.